நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன். என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. என் பிள்ளைங்களுக்காக நான் கடன் வாங்கி ஒரு செயலை அவங்க ஆசைப்பட்ட சூழ்நிலைகளை நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணமும் இங்கே அதிகமாகவே இருக்கும். கரெக்ட். இப்போ இன்னொரு முக்கியமான நிகழ்வு இங்கே என்னென்னா, இந்த வருமானம் நிலையில்லாத தன்மை இங்கே இருக்குது. இதுவும் ஒரு முக்கிய காரணம். இப்போ வருமானம் ஸ்டேபிளாக இல்லாதவங்க கடன் வாங்கவே கூடாது. இதில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும் சார். சொந்தமாக தொழில் செய்கிறேன், தொழில் செஞ்சு நான் நிறைய லாபத்தை அடைகிறேன்னு கண்டிப்பாக மிதுன லக்னம் இறங்கிடாதீங்க. இது ஏற்கனவே பல வீடியோஸில் பேசின பதிவு பண்ண விஷயம். 4 கார்னரில் இருக்கிற லக்னங்கள், உபய லக்னங்கள் தொழில் தொடங்கினா அது நட்டத்தில் தான் போய் நிற்கும். ஒரு புதக்குழி மாதிரி வருமானத்தை இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே சந்திரன் 2ஆம் பாவக அதிபதியாக இருக்கிறதுனால இந்த வருமானத்தில் நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால இப்போ தேவைகள் இருக்குது ஆனால் காசு இல்லை அப்படின்ற நிலை வரும்போது அந்த காசை கடனாக வாங்கி அந்த செலவை சமாளிச்சுட்டு வருமானம் வந்தோடனே கடன் அடைக்கிறேன் அப்படின்னு போய் நிற்கிறது இவங்களுடைய பழக்கமாக இருக்கும். ரொட்டேஷனுக்கு காசு அழகாக கிடைக்கும், ஆனால் சம்பாதிக்கிற காசு ஒழுங்காக வராது. அப்போது ரொட்டேஷனுக்கு காசு வாங்குறத இருக்கக்கூடாது. ஒரு செலவு காசு இல்லைன்னா செலவு பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக நிற்கணும். இந்த ஒழுக்கம் திரும்ப திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். வருமானத்தை பொறுத்தளவில், கடனுக்கு பொறுத்தளவில், இது ரெண்டுக்கும் முக்கியமான நிகழ்வு. இதை சரி பண்ணக்கூடிய நிகழ்வு எங்கே இருக்குன்னா 5ஆம் பாவகம் ஒழுக்கம். பண ஒழுக்கம்ன்றது ஹேபிட். உங்களுக்கு விரயம் பண்ணக்கூடியது ஒரு பழக்கம். பாருங்க, நம்ம பார்த்த உடனே பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். எனக்கு சம்பாத்தியம் இருக்குது இல்லை, அது நாளைக்கு தான் தரேன்னு இருக்காங்க, சாந்தி தேவி மேடம் எனக்கு தர வேண்டியது இருக்குது, அது தருவாங்க அப்படின்னு நம்பி நான் இறங்கக்கூடாது. கண்டிப்பாக யாருமே இன்னார் தருவாங்க, இவ்வளோ வரப்போகுது, நாளைக்கு வரப்போகிறத நான் இன்றைக்கி கடன் வாங்கி செலவு பண்ணுறேன்னா நாளைக்கு வரப்போகிறது வராமல் நிற்கும். நீங்கள் செலவு பண்ணது தான். கண்டிப்பாக இப்படி தான் இந்த லக்னம் பொதுவாக மாட்டும். கண்டிப்பாக கடனில் போய் மாட்டுறதுக்கு முக்கியமான காரணம்.